ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதும் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? புக்கிங்னா என்ன? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதுதான் ஆன்டினேட்டல் புக்கிங் சொல்லுவோம். ஐடியலாக அது 10 வீக்ஸ்க்கு முன்னாடியே நம்ம பண்ணிடலாம். முன்னாடியெல்லாம் 3 months ஆகட்டும், 4 months ஆகட்டும், குழந்தை நல்லா வளரட்டும், அப்புறம் போய் டாக்டர் பார்ப்போம்னு சொல்லுவாங்க. இப்போ இது அட்வைசபிள் கிடையாது. 10 வீக்ஸ் முன்னாடியே நீங்கள் புக்கிங் பண்ணியிருக்கணும். புக்கிங்கில் என்னென்ன பண்ணுவோம்? உங்களோட லாஸ்ட் மெனிஸ்ட்ரல் பீரியடோட டேட் கேட்பாங்க. ஸோ அதை வச்சு அப்ராக்சிமேட்டாக உங்களோட கருவோட நாட்கள் எவ்வளோன்னு தெரியும். டாக்டரும் உங்களோட ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு சில பேசிக் பிளட் டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட்ல என்னென்ன பார்ப்போம்? ஃபுல் பிளட் கவுண்ட், உங்களுக்கு அனீமியா இருக்கா அப்படிங்கிறது இந்த டெஸ்ட்ல தெரியும். பிளட் குரூப்பிங் அண்ட் டைப்பிங். அடுத்து சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இதுல HIV, HBsAg அண்ட் VDRL. VDRLங்கிறது சிஃபிலிஸ்ங்கிற ஒரு தொற்று நோயை கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட். அதே மாதிரி HIVங்கிற எய்ட்ஸ் டெஸ்ட் இருக்கானோ, ஹெப்படைட்டிஸ் B இருக்காங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களோட ஸ்பவுஸ்க்கும் நாங்கள் பார்க்க சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் போகும்போது தவறாமல் உங்களோட பார்ட்னரையும் கூட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சுகர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேண்டம் பிளட் சுகர்ஸ், அதே மாதிரி தைராய்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு TSH லெவல்ஸ் பார்ப்போம். அடுத்து யூரின் டெஸ்ட். யூரின் டெஸ்ட்ல உங்களுக்கு சுகர்ஸ் இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதே மாதிரி புரோட்டீன் லீக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதை தவிர்த்து உங்களோட வெயிட் எவ்வளவு, ஹைட் எவ்வளவு அண்ட் BMI கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா அதிக BMI இருக்கும்போது உங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது பயந்துக்கிறதுக்காக சொல்லல. ஏர்லியாவே உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சில டயட் அட்வைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் அட்வைஸை நீங்கள் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி ஃபாலோ பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுக்குறது ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் நிறைய பேர் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போதே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். அண்ட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களோட ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கணும். அண்ட் 6 to 8 weeksல உங்களோட டேட்டிங் ஸ்கேனை நீங்கள் ப்ராப்பர் டைமில் பார்த்துக்கணும். ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி யாரெல்லாம் இந்த டெஸ்ட் இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ உடனே போய் தவறாமல் பார்த்துருங்க. அண்ட் ஃபர்தர் மெடிக்கல் இன்ஃபர்மேஷனுக்கு AG ஹாஸ்பிட்டல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.